மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷாந்த் வேதநாயகம். 3 கிழமைகள், அதாவது 21 நாட்களுக்கு மேற்பட்ட காய்ச்சலுக்குரிய காரணங்களை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே 40% காரணங்களை நாங்கள் உடலிலே ஏற்படுகின்ற கிருமி தொற்று, அது பாக்டீரியாவாக இருக்கலாம், அல்லது வைரஸ் கிருமியாக இருக்கலாம், அல்லது புரோட்டோசோவாவாக இருக்கலாம், அல்லது ஏதாவது பூஞ்சன வகைகளாக இருக்கலாம். இவற்றினுடைய தாக்கம் நமது உடலிலே ஏற்படுகின்ற போது இந்த காய்ச்சல் பெரிய காய்ச்சலாக இல்லாமல் ஒரு 21 நாட்களுக்கு மேல், அதாவது 3 கிழமைக்கு மேற்பட்ட காய்ச்சலாக இது இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைக்கு முக்கியமாக இன்னொரு விடயத்தை பார்க்க போகிறோம். இந்த வைரஸ் காய்ச்சல் உங்களுக்கு தெரியும், உலகத்திலே எத்தனையோ ஆயிரக்கணக்கான வைரஸ்கள் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், கொஞ்ச காலத்துக்கு முதல் எங்களை ஆட்டி படைத்த கொரோனா வைரஸ் ஏறக்குறைய 85 லட்சம் மக்கள் இந்த உலகத்திலே தங்களுடைய இன்னுயிரை கொடுத்தார்கள். அதே நேரத்தில் இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த ஆப்பிரிக்கா நாடுகளிலே இருக்கின்ற மங்கி பாக்ஸ் எனப்படுகின்ற குரங்கினுடைய அம்மை வருத்தம் இப்போது அதுவும் வேகமாக பரவி பல பேருடைய உயிரை காவு கொண்டிருக்கின்றது. நேற்று கூட ஒரு உலக சுகாதார ஸ்தாபனத்தில் இருந்து இந்த மிருகங்களிலே இருக்கின்ற உண்ணி, டிக் என்று சொல்லுவோம், உங்களுக்கு தெரியும், இந்த பிளம்ஸ் மாதிரி இருக்கு உண்ணி. இந்த உண்ணியின் மூலமாக கூட இப்போது ஒரு புதுவகையான வைரஸ் ஆனது பரவி கொண்டிருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த இடத்திலே, அதாவது இந்த 21 நாட்களுக்கு மேலே ஒருவருக்கு காய்ச்சல் ஏற்படுகின்ற போது இது சில நேரங்களில் என்னவாக இருக்கலாம் என்றால் சைட்டோமெகலோ வைரஸ் எனப்படுகிற ஒரு வைரஸாக இருக்கலாம், அல்லது எப்ஸ்டீன் பார் வைரஸ் எனப்படுகிற ஒரு வைரஸாக இருக்கலாம். எனவே இந்த 2 வைரஸ்களை உண்மையாக எங்களை போன்ற 3ஆம் உலக நாடுகளிலே மிகவும் துல்லியமான இந்த வைரஸ்களை கண்டுபிடிக்கக்கூடிய வசதிகள் இல்லை என்றாலும் அபிவிருத்தி அடைந்த மேற்கு நாடுகளிலே இந்த சைட்டோமெகலோ வைரஸையும் இந்த எப்ஸ்டீன் பார் வைரஸையும் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதிலே முக்கியமாக நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், என்ன வைரஸ் காய்ச்சல் வந்தாலும் அது மெல்லிய ஒரு காய்ச்சலாக இருக்கும். உடல் முழுவதும் ஒரு தேர்மல் மாதிரி, அல்ல ரேஷ் என்று சொல்லுவோம், ரேஷ் வரும். அதே நேரத்தில் இந்த எப்ஸ்டீன் பார் வைரஸுக்கு என்ன நடைபெறும் என்றால் தாங்க முடியாத தொண்டை வலி, உணவை தண்ணியை விழுங்க முடியாத தாங்க முடியாத வலி இந்த எப்ஸ்டீன் பார் வைரஸுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நாங்கள் என்ன வேலையை செய்தாலும், என்ன பிரச்சனை பட்டாலும் 3 கிழமை, அதாவது 21 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் செல்லுகிறதாக இருந்தால் கட்டாயமாக நாங்கள் அவதானமாக இருந்து கொள்வது மிகவும் முக்கியம். அதே நேரத்தில் இந்த மிகவும் நூதனமான இந்த வைரஸ் காரணமாக கூட இந்த நோய் ஏற்பட்டிருக்கலாம் என்பதை பற்றி நாங்கள் சந்தேகம் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இன்னும் ஒரு நோய் இருக்கிறது, கியூ ஃபீவர் என்று. அதை நாங்கள் கொக்சிலா பேர்டி எனப்படுகின்ற ஒரு வகையான கிருமியின் மூலம் ஏற்படுகிறது. இதுவும் பாரதூரமான நிமோனியாவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இவையெல்லாம், இந்த கியூ ஃபீவர் எனப்படுகின்ற இந்த காய்ச்சல் கூட எங்களுக்கு ஏற்படுமாக இருந்தால் எங்கள் சாதாரணமான இரத்த பரிசோதனையின் மூலமாக இந்த கிருமிகளை எங்களால் கண்டுபிடிக்க முடியாத நிலைமை ஏற்படுகிறது. ஆனால் அவற்றுக்குரிய விசேடமான பரிசோதனைகளை நாங்கள் மேற்கொள்கின்ற போது இந்த சைட்டோமெகலோ வைரஸையோ, அல்லது இந்த எப்ஸ்டீன் பார் வைரஸையோ, அல்லது இந்த கியூ ஃபீவர் எனப்படுகின்ற கியூ காய்ச்சல் ஏற்படுத்துகின்ற கொக்சிலா பேர்டி எனப்படுகின்ற இந்த கிருமியோ எங்களாலே பிரித்தறியக்கூடியதாக இருக்கு. அடுத்ததாக இன்னும் ஒரு வகையான ஒரு கிருமி இருக்கிறது, அது டொக்சோபிளாஸ்மோசிஸ். இது வைரஸும் அல்ல, பாக்டீரியா கிருமியும் அல்ல, புரோட்டோசோவா எனப்படுகிற வகையை சார்ந்த டொக்சோபிளாஸ்மோசிஸ். இதை பற்றி நான் கட்டாயமாக இன்று தெளிவாக விளங்கப்படுத்த வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இன்று நவநாகரிக உலகம், ஃபாஸ்ட் வேர்ல்ட், எல்லாரும் ஃபாஸ்ட் ஃபுட் என்பது இருப்பது போல இந்த மிருகங்களுடன் ஏற்படுகின்ற தொடர்பு, மிருகங்களுடன் ஏன் தொடர்பு ஏற்படுகிறது என்றால் உங்களுக்கு தெரியும், பண்டைய காலத்திலே கூட எங்களுடைய முதியவர்கள் எல்லாம் பல
செல்ல பிராணிகளை வளர்த்தார்கள். ஆனால் அவற்றுக்குரிய விதிமுறைகளை வைத்துத்தான் வளர்த்தார்கள். எங்களுக்கு தெரியும், சின்ன வயதில் என்னுடைய வீட்டிலே நாய் இருக்கின்ற போது அவைகள் வீட்டுக்குள்ளே வர முடியாது, வெளியில தான் நிற்க வேண்டும். ஆனால் இப்போது எங்களுடைய இந்த நவநாகரிக மோகம் காரணமாக அனைவருக்குமே ஒரு பிடிப்பற்ற தன்மை, அவர்களுக்கு அன்பை செலுத்துவதற்கு உலகத்திலே ஒருதரும் இல்லை. எனவே ஒரு தன்னிகரற்ற அன்பை செலுத்தக்கூடிய ஒன்று என்னென்றால் இந்த செல்ல பிராணிகள். நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த முகநூலிலே பார்த்தால் இந்த நாய்களை பற்றி கூட நல்ல நல்ல வசனங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலத்திலே நாங்கள் இருக்கின்றோம். எனவே செல்ல பிராணிகளை வளர்க்கலாம், அவற்றை நாங்கள் அன்பு செய்யலாம். ஆனால் அவற்றுக்குரிய இடத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும். அவற்றை போய் கட்டிலில் வைத்து படுக்கக்கூடாது. இப்போது பல இடங்களிலே இருக்கின்றது. கூடுதலாக இப்படிப்பட்ட பிரச்சனைக்கு உட்படுவர் யார் என்றால் பெண்கள். எனவே அவர்களுக்கு இருக்கின்ற, உங்களுக்கு தெரியும் என்ன, இப்போதைய காலங்களில் கூடுதலாக இந்த கை தொலைபேசிகள், ஸ்மார்ட் ஃபோனை பார்ப்பது கூட கூடுதலாக பெண்களாக தான் இருக்கின்றார்கள். எனவே அதன் மூலமாக தங்களுடைய ஆசைகளையோ அல்லது தங்களுடைய நிறைவேற்ற முடியாத கனவுகளையோ கொஞ்சம் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருப்பதாக உளவியலாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். ஆனால் இங்கு இந்த செல்லப்பிராணிகள் என்று வருகின்ற போது இங்கு கூடுதலாக பெண்கள் தான் தங்களை கட்டிலுக்கோ அல்லது அவர்களுடைய இந்த செல்ல பிராணிகளை அணைத்து கொண்டு திரிவார்கள், வீட்டுக்குள்ளே வைத்திருப்பார்கள். என்ன இருக்கிறது என்றால் இந்த செல்ல பிராணிகளிலே நான் முதல்லே சொன்னது போல இந்த டாக்ஸோபிளாஸ்மோசிஸ் எனப்படுகின்ற இந்த புரோட்டோசோவா வகையை சார்ந்த கிருமி இருக்கிறது. இது ரெண்டு இருக்கிறது, டாக்ஸோபிளாஸ்மோசிஸ் கேனிஸ், டாக்ஸோபிளாஸ்மோசிஸ் கேட்டிஸ். உங்களுக்கு தெரியும், கேனைன் கேனிஸ் என்றால் நாய்கள், கேட்டிஸ் என்றால் பூனை. எனவே இந்த டாக்ஸோபிளாஸ்மோசிஸ் கேனிஸ் ஏற்படுகின்ற போது அது நாய்களிலே இருக்கின்ற இந்த கிருமி. டாக்ஸோபிளாஸ்மோசிஸ் கேட்டிஸ் என்று சொல்லுகின்ற போது அது கூடுதலாக இந்த பூனைகளில் இருக்கின்ற கிருமி. எனவே இந்த கிருமிகள் என்ன செய்யும், எவ்வாறு உடலுக்கு போகும் என்றால் உங்களுக்கு தெரியும், இவற்றினுடைய இந்த மிருகங்களுடைய, நாய் பூனை மிருகங்களுடைய மலத்தின் மூலமாக இந்த கிருமிகளினுடைய முட்டைகள் வெளியாகும். எனவே இந்த கிருமிகளை தூக்கி அதனுடன் விளையாடி அதனுடன் கொஞ்சி அல்லது அதனை தங்களுடைய கட்டிலே படுக்க வைத்திருக்கின்ற போது அவனுடைய மலம் உடல் முழுவதும் பூசப்பட்டிருக்கும். உதாரணமாக பூனை, உங்களுக்கு தெரியும், பூனை தான் குளிப்பதாக எண்ணிக்கொண்டு உடல் முழுவதையுமே சுப்பரவாக்குவதை கண்டிருக்கின்றோம். எனவே அது பின்னாலே தொட்டு போட, அதனுடைய மலவாசலை தொட்டு போட்டு கூட உடல் முழுவதும் பூசுகிறது. எனவே இந்த பூனைகளைய நாய்களை நாங்கள் தூக்குகின்ற போது அவற்றினுடைய மயிரிலே உடலிலே இருக்கின்ற இந்த முட்டைகள் எங்களுடைய கைக்கு வரும். கைக்கு வந்த பிற்பாடு இந்த செல்ல பிராணிகள் விளையாடின பிற்பாடு கைகளை கழுவாமல் அதே அந்த கைகளுடன் சென்று உணவுகளையோ அல்லது நீரையோ அல்லது அவருக்கு தேவையான உணவுகளை அவர் சமைக்கின்ற போது இந்த முட்டைகள் ஒவ்வொருவருடைய உணவின் மூலமாக அவர்களுடைய உடலுக்குள்ளே செல்கிறது, வயிற்றுக்குள்ளே செல்கிறது. எனவே இதை பற்றிய கூடுதலான விவரங்களை நாங்கள் நாளைய நிகழ்ச்சியில் பார்க்கலாம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை நீங்கள் லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், பார்க்காதவருக்கு அறிமுகப்படுத்தலாம். நேரடியாக தொடர்பு கொள்ள வேண்டினால் 009477773562 மூலமாக தொடர்பு கொள்ள முடியும். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய அனைவருக்கும் பொதுவான உரைவனை வேண்டி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.